பெங்களூருவை சேர்ந்தவர் கிரண். 27 வயதான இவர் ராஜாஜி நகர் அருகே உள்ள ஒரு மொபைல் கடையில் பணியாற்றி வந்தார். இவர் தன்னுடன் பணிபுரிந்த பிரேமா எனப்படும் பிரேர்னாவை காதலித்து வந்தார். கடந்த ஒரு ஆண்டுக்கும் மேலாக காதலில் இருந்த இவர்களுக்கிடையே சமீபத்தில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கிரண் தன்னை புறக்கணித்து வருகிறார் மற்றும் திருமணம் செய்ய தயங்குகிறார் என்ற சந்தேகம் பிரேர்னாவுக்கு இருந்ததாக தகவல் தெரிவிக்கின்றன. தென் பெங்களூருவின் அஞ்சனாபுரா பகுதியில் பிரேர்னா தனது தாய் மற்றும் சகோதரருடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் வீட்டில் தனியாக இருந்த பிரேர்னா காதலன் கிரணை தனது இல்லத்திற்கு வருமாறு அழைத்துள்ளார். அங்கு இருவரும் சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். வெளிநாடுகளில் பிரபலமாகி வரும் விதத்தில் திருமண ப்ரபோசல் செய்ய போவதாக கூறி கிரணின் கண்களை கட்டிவிட்டுள்ளார் பிரேமா. பின்னர் அன்புடன் அவரை நாற்காலியில் உட்கார வைத்து கை, கால்கள், வாய், கண்கள் என அனைத்தையும் கட்டி முடித்த பின்னர் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்துள்ளார். இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத கிரண் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்துள்ளார். பிரேமாவின் வீட்டிலிருந்து திடீரென புகையும் அலறல் சத்தமும் கேட்டுள்ளது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக கதவை தட்டி இருக்கின்றனர். ஆனால் கதவு திறக்கப்படவில்லை. எனவே உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்திருக்கின்றனர். அங்கு கிரண் துடித்துக் கொண்டிருந்திருக்கிறார். அவரை காப்பாற்ற அவர்கள் முயன்றிருக்கின்றனர். ஆனால் முயற்சி பலனளிக்கவில்லை. இதனை அடுத்து அங்கிருந்த மக்கள் உடனடியாக பேடரஹள்ளி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தபோது கிரணின் கை, கால்கள் கட்டப்பட்டிருந்ததும் அவர் கண்ணில் துணியால் மறைக்கப்பட்டிருந்ததும் தெரியவந்தது. இது ஒரு தற்செயலான விபத்து அல்ல, திட்டமிட்ட கொலை என்பதை அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். மேலும் பிரேமா தனது மொபைல் போனில் இந்த காட்சியை படம் பிடிக்க முயன்றாரா என்பதை கண்டறிய அவரது போனை போலீசார் பறிமுதல் செய்து தடயவியல் சோதனைக்கு அனுப்பியுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.